ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم أعنا ولا تعن علينا، وانصرنا ولا تنصر علينا، وامكر لنا ولا تمكر علينا، واهدنا ويسر الهدى لنا، وانصرنا على من بغى علينا. رب اجعلنا لك شكارين، لك ذكارين، لك رهابين، لك مطواعين، لك مخبتين، إليك أواهين منيبين. ربنا تقبل توبتنا واغسل حوبتنا وأجب دعوتنا وثبت حجتنا وسدد ألسنتنا واهد قلوبنا واسلل سخيمة صدورنا. أيها الإخوة والأخوات، وصلنا إلى هنا، أليس كذلك؟ بلا أستاذ. بلا أستاذ. طيب، لا أستاذ. انتهينا من جمع المؤنث السالم، والآن نبدأ من دخول همزة الاستفهام على المحلى بأل. على المحلى بأل. ما معنى المحلى؟ همزة مليبدي على المحلى بأل. المحلى بأل அல்லை கொண்டு ஆபரணம் அணிவிக்கப்பட்டது. எப்படி சொல்லலாம் என்றால் முஹல்லா பிஅல், ஒளி என்ற ஆபரணம். நம்ம சொல்ல பயன்படுத்துறோம். ஒரு அல் இருக்கக்கூடிய ஒரு சொல்லுல அல்லது அல் தாரீஃப் முன்னால என்ன வருது? ஹம்சத்துல் இஸ்திஃபாம் வருது. ஹம்சத்துல் இஸ்திஃபாம் இந்த மாற்றம் நடக்குது. உஸ்தாத் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது உஸ்தாத். தெளிவா இல்ல உஸ்தாத். உங்க சத்தம் சரியா உள்ள வரல. போயிட்டு வருது உஸ்தாத். نعم، نبدأ. انظروا، البحر. الأصل எப்படி இருக்குமெண்டா அல் பிஹாரு. அதுக்கு முன்னால ஹம்சத்துல் இஸ்திஃபாம் நாம் சேர்ந்திருக்கிறோம். சேர்க்கும் பொழுது இந்த ஹம்சத்துல் இஸ்திஃபாமுக்கு பிறகு இருக்கக்கூடிய இன்னொரு ஹம்சா, ஹம்சத்துல் வஸ்ல், இது இரண்டையும் சேர்த்து என்ன செய்கிறோம்டா, முதலாவது ஹம்சாவை மத்து செஞ்சு ஆல் பிஹாரு என்று மாத்துறோம். ஹம்சாவை, இரண்டாவது இருக்கக்கூடிய ஹம்சாவை அலிஃபாக மாத்துறோம். மாத்தினால் எப்படி வரும்? அல் பிஹாரு என்று இருந்தது கடல்கள். ஆல் பிஹாரு கடல்களா. அப்ப நாங்க இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு சொல்லுடைய ஆரம்பத்துல அல் இருந்தால் அதுக்கு முன்னால ஹம்சத்துல் இஸ்திஃபாம் வரும் பொழுது அந்த ஹம்சத்துல் இஸ்திஃபாமை நாங்க மத்து செய்வோம், நீட்டுவோம். ஏனென்றால் அதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த ஹம்சத்துல் வஸ்ல எதா மாத்திடுவோம், ஒரு அலிஃபாக மாத்தி ஆல் பிஹார் என்று மாதிரி சொல்லுவோம். தத்தஹவ்வலு இலா மத். இந்த அல் இருக்கிற அந்த ஹம்சா தத்தஹவ்வலு இலா மத். மத்தாக என்ன செய்யும்? அது மாறும். அல்லது ஹம்சத்துல் இஸ்திஃபாம் மத்தாக மத்தின் பக்கம் அது மாறும். தத்தஹவ்வல் என்ற ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறது. அல் ஆன என்று இருக்கும். அதுக்கு முன்னால ஹம்சா சேர்ந்து
பொழுது எப்படி நாங்க சொல்லணும்? ஆல் ஆன. அல் ஆன இப்போது. ஆல் ஆன இப்போதா? ஆல் ஆன வகத் அஸைத. இப்போதான் நீ திருந்திக்கிறாய். முன்னால நீ மாறு செய்தாய் அப்படின்னு அல்லாஹ் ஃபிரௌனை பார்த்து சொல்றான் இல்லையா? طيب اليوم رجعت اليوم اليوم رجعت நான் இன்று வந்தேன் اليوم رجعت இன்றுதான் நீ வந்தீரா இன்றுதான் நீ திரும்பினீரா ரிட்டர்ன் ஆகினியா المدير قال هكذا المدير قال هكذا المدير قال هكذا مدير واردا சொன்னாரா المدير قال هكذا هذا صحيحன்னு தான் நான் சொல்லணும். இங்க ஹாதா சஹீஹன்னு சொன்னா பிழை. ஏன் பிழை? அல் வரல. அதுக்கு முன்னால அங்க ஹம்சத்துல் இஸ்திஃபாமுக்கு பிறகு அல் இல்ல. அல் இருந்தா தான் நாங்க இந்த மாதிரி ஆல் பிஹாரு ஆல் ஆன ஆல் யௌம ஆல் முதீர் என்று சொல்றோம். அப்ப அஹாதா சஹீஹ் அதான் கேட்கும். இது சரியா? அஹாதா صحيح لأن ما بعد همزة الاستفهام ليس ال همزة الاستفهام பிறகு இருக்கிறது அல்ல. அதனால அங்க அப்படி வராது. طيب இது ஒரு சப்ஜெக்ட். ننتقل إلى موضوع آخر وهو ضمائر النصب. ضمائر النصب. انظروا ضمائر النصب المتصلة. ما معنى المتصلة؟ درستم متصلة لنا படிச்சீங்க. சேர்ந்து வரக்கூடியது. ஃபியலோடு ஒட்டி வரக்கூடியது, சேர்ந்து வரக்கூடியது. طيب ياء المتكلم. ياء المتكلم என்றது அது ஒரு ضمير نصب متصل. ضمير نصبுடைய நிலையில இந்த ياء المتكلم நாங்க கொண்டு வருவோம் தானே. நஸ்புடைய நிலையிலையும் கொண்டு வருவோம், ஜருடைய நிலையும் கொண்டு வருவோம். இங்க நாங்க ضمير نصب பத்தி பேசுறோம். ياء المتكلم ضمير نصبாக இருக்கும். உதாரணமா நஹ்வு خلقني الله. خلقني الله என்பதை போல خلقني الله. خلقني الله. خلق فعل. من الفاعل؟ الله. إذن ياء المتكلم مفعول به. ياء المتكلم ياء المتكلم مفعول به. من ياء المتكلم مفعول به. مفعول به ياها இந்த யா வந்திருக்குது. ரைட். அப்ப யா இது நஸ்புடைய நிலையில் மஃபூல் பிஹி எங்களுக்கு தெரியும் மன்சூப். நஸ்புடைய நிலையில். அப்ப இது ஒரு ضمير நஸ்ப். யா முத்தக்கல்லிம் ஒரு ضمير. ضمير நஸ்பாக இங்க இந்த இடத்துல வந்திருக்குது. முத்தஸிலாக இருக்குது. ضربني أبي. ضربني أبي. رآني المراقب. رآني المراقب ورآني المراقب. இங்க எல்லாமே இந்த ஃபியலுக்கு مفعول به يا متكلم வந்திருக்குது. فاعلக்கு பின்னால வந்திருக்குது. طيب كاف المخاطب. كاف المخاطب தெரியும். அதுவும் ضمير நஸ்பாக வரும். كاف المخاطب ஒரு ضمير متصلاன ஒரு ضمير. خلقك الله. خلقك الله. خلق فعل الله فاعل. كاف தான் كاف المخاطب مفعول به. இந்த யாவும் தான் யாவுல் முத்தக்கல்லிம் كاف المخاطب மஜ்ரூராகவும் வரும். உதாரணமாக கிதாபி கிதாபுக முதாஃப் இலைஹி வரும் பொழுது மஜ்ரூராக என்ன செய்யும் வரும். மின்னி மின்க ஜருடைய மஜ்ரூராக வரும். அதே மாதிரி நஸ்புடைய நிலையிலும் யாவுல் முத்தக்கல்லிம் வரும். அப்ப இது ஒரு ضمير. இந்த ضمير இந்த இடத்துல ضمير நஸ்பாக முத்தஸிலாக வந்திருக்கின்றதுக்கு உதாரணம் தான் நீங்க தந்திருக்கிறோம். ضربك أبوك. ضربك أبوك. رآك المراقب. رآك المراقب. رأى فعل كمفعول به كمفعول به مقدم. المراقب فاعل مؤخر. طيب هاء الغائب. هاء الغائب. خلقه الله. ضربه أبوه.
رآه المراقب. இங்கெல்லாம் இந்த ஹாஉல் காயிப் خلقه هو என்றது مفعول به வந்திருக்கு. ஹாஉல் காயிப் ضمير نصب متصلة இருக்குது. وهذه الضمائر وقعت مفعولا به في جميع الأمثلة السابقة. மேலும் உள்ள எல்லா உதாரணங்களையும் முன்னர் வந்த எல்லா உதாரணங்களையும் மஃபூல் பிஹியாக இந்த தமீர்கள் வந்திருக்குது. அப்ப இது மஃபூல் பிஹி எங்களுக்கு தெரியும் மன்சூப். அப்ப இது முத்தசிலான ضمير ضمير نصب متصل ضمير نصب متصل يا المتكلم كالمخاطب أو الغائب. نعم. ننتقل إلى موضوع آخر. حذف ألف ما الاستفهامية. ما என்ற தரவு மொழியில அதிகமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல் கலிமா. அது இஸ்மாகவும் சில இடங்கள்ல இருக்கும், சில இடங்கள்ல ஹர்ஃபாகவும் இருக்கும். மா நஃபி எங்களுக்கு தெரியும். மா நாஃபியா ஃபேல் மாதியில நான் நஃபி செய்யப்படும். மா ஃபஅல்து, மா அக்கல்து, மா ஷரிப்து, அது வேற. அதே மாதிரி மா மௌசூலாக வரும், மா மஸ்தரியாவாக வரும். அதே மாதிரி மா இஸ்திஃபாமியாவாக வரும். மா இஸ்திஃபாமியாவாக வரும். மா இஸ்திஃபாமியா ஒரு இஸ்ம். மா இஸ்திஃபாமியா. இந்த மா இஸ்திஃபாமியாவில் தெரியும் மீம் இருக்குது, அலிஃப் இருக்குது. மீமுக்கு பிறகு அலிஃப். மீமுக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த அலிஃபை ஹதுபு செய்கிறது உண்டு. எப்ப என்றால் அதுக்கு பின்னால ஜருடைய ஹரஃப் வந்தால் تحذف ألف ما الاستفهامية إذا دخل عليها حرف جر. حرف جر أو من العلماء أو الاستفهامية ألف هذا செய்யப்படும். இங்க மின் ஹர்ஃப் ஜர் زائد plus மா இது ரெண்டையும் சேர்த்தும் பொழுது மின் மா என்று நாங்கள் கேள்வி கேட்கறது இல்லை. எப்படி கேட்போம்? மிம்ம மிம்ம என்ன நடந்திருக்குது? அந்த அலிஃப் ஹதுபு செய்யப்பட்டிருக்கு. மிம்ம ஹுலிகல் இன்சான், மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டுள்ளான்? கேள்வி. மிம்ம எதிலிருந்து? மின் இருந்து, மா எது? மிம்மா எதிலிருந்து? மிம்ம மிம்ம ஹுலிகல் இன்சான், மிம்ம ஹுலிகல் இன்சான். طيب أما عن ما أن பற்றி about ما. அம்மா எதை பற்றி? அம்மா يتساءلون எதை பற்றி பேசிக்கொள்கிறார்கள்? எதை பற்றி பேசிக்கொள்கிறார்கள்? فلينظر الإنسان مما خلق. مما خلق. அம்மா يتساءلون. அதே மாதிரி با حرف جر، لام حرف جر. بما بما قتلت الحية. بما கொண்டு எதை கொண்டு? எதன் மூலம்? பிமா قتلت الحية எதன் மூலம் பாம்பை கொண்டாய்? பிமா. லிமா தாலீல் காரணம் சொல்றது. லிமா ஏன்? லிமா خرجت ஏன் வெளியேறினாய்? லிமா خرج. லிமா சொல்றாங்க. லிமா. அலிஃப் மல் இஸ்திஃபாமிய. மல் இஸ்திஃபாமியுடைய அலிஃப் அதுக்கு பின்னால ஜருடைய, அதுக்கு முன்னால ஜருடைய ஹர்ஃப் வரும் பொழுது, முன்னால வரும் பொழுது, முன்னால அது அதோடு சேர்ந்து ஜருடைய ஹர்ஃப் இடைவெளியில் அதுக்கு முன்னால ஜருடைய ஹர்ஃப் வரும் பொழுது அதனுடைய அலிஃப் ஹதுபு செய்யப்படும். ننتقل إلى موضوع آخر. الأسماء الموصولة. الأسماء الموصولة. اسم الموصول. الاسم الموصول அப்படி என்ற அரபு மொழியில இருக்குது. அது தெரியும், நம்ம படிச்சோம். அல்லதி, அல்லதி, அல்லதீன, அல்லாத்தி, அல்லாயி. தத்னியாலையும் வரும். அல்லதானி, அல்லதானி எல்லாம் أسماء موصولة. طيب الاسم الموصول ينقسم إلى مفرد مذكر، إلى مفرد، وإلى مفرد مؤنث، وإلى جمع مذكر، وإلى جمع مؤنث. بلا هاي اللي தெரியும். مفرد مذكر அதுக்கு நாங்க எதை பயன்படுத்துறோம்? الذي. مفرد مؤنث التي. جمع مذكر الذين. جمع مؤنث اللاتي.
مثنى مذكرك اللذان، مثنى مذكرك اللذان، مثنى مؤنثك اللتان. طيب الذي، من الفتى، من الفتى வாலிபன் யார். الذي دخل الآن، دخل الآن இப்போது அவன் நுழைந்தான். நாங்கள் இது ரெண்டையும் இணைக்கணும். இப்போது அவன் நுழைந்தான், வாலிபன் யார் அப்படி தமிழ்லை நாங்க கேட்கலாது. இப்போது நுழைந்தான் வாலிபன் யாருன்னு கேட்கலாது. மணில் ஃபத்தா தஹலல் ஆனன்னு கேட்கலாது. இப்போது நுழைந்தான் வாலிபன் யார் என்ற மாதிரி தமிழ்ல வரும். இப்போது நுழைந்த வாலிபன் யாருன்னு தான் நாங்க தமிழ்ல கேட்போம். இப்போது நுழைந்த, இங்க நுழைந்தான்னு தானே இருக்குது, நுழைந்தன்னு சொல்லணும். அல்லது நுழைந்தானே அப்படியான சொல்லணும். அல்லதிக்கு அப்படியான அத்தகைய என்ற மாதிரி கருத்து கொடுக்கணும். இப்போது நுழைந்தானே அத்தகைய வாலிபன் யார். மணில் ஃபத்தா வாலிபன் யார், அதஹலனா இப்போது நுழைந்தான் என்று சொல்றது இல்லை. அப்ப நாங்க ரெண்டையும் இணைக்கணும். இப்போது நுழைந்தானே அப்படியான வாலிபன், அல்லது இப்போது நுழைந்த வாலிபன் என்று சொல்லணும். அந்த நுழைந்த என்று சொல்றதுக்கு அல்லது நுழைந்தானே அப்படியான என்று சொல்றதுக்கு தான் நாங்கள் இந்த அல்லதி என்றதை பயன்படுத்தணும். இல்லாட்டி இந்த ரெண்டு பகுதிக்கும் இடையில இணைக்க இயலாது. இந்த அல்லதி மூலமாக என்ன செய்யறோம்டா, இந்த பின்னால் உள்ள ஜும்லாவை அதுக்கு முன்னால் உள்ளதோட என்ன செய்யறோம், இணைக்கணும். முன்னால் உள்ள பகுதியோட இணைக்கிறோம். ரைட். தஹலல் அல்லதி தஹலல் ஆன், தஹலல் ஆன் என்ற ஜும்லா அந்த ஜும்லாவை முன்னால் உள்ள பகுதியோட இணைக்கணும். அது முன்னால் உள்ள ஒரு கலிமாவோட அல்ல ஜும்லாவோட இணைக்கணும். அப்படி இணைக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த இஸ்மு மௌசூலை பயன்படுத்துறோம். من الفتى الذي دخل الآن، من الفتى الذي دخل الآن. الفتى الذي دخل الآن من الهند، الفتى الذي دخل الآن من الهند. طيب الفتى வாலிபன் دخل الآن من الهند இப்போது நுழைந்தான் இந்தியாவிலிருந்து. இப்படி கருத்து சொல்லதானே, அப்ப நாங்கள் இணைக்கிறதுக்கு ஒரு சொல்வேன். அதான் இந்த இப்போது நுழைந்த வாலிபன் இந்தியாவை சேர்ந்தவன். الفتى الذي دخل الآن من الهند. இதுல இது முபத்ததா, இது خبر. இந்த ஜும்லாவில், இந்த ரெண்டாவது ஜும்லாவில் الفتى مبتدا، من الهند، من الهند خبر. خبر. نعم أحسنتم. من الهند نسب الجملة خبر. الفتى مبتدا. الفتى அந்த الفتاவை பற்றி மேலதிகமான ஒரு விஷயம் சொல்லிக்குது. الذي دخل الآن، الذي دخل الآن. அப்ப அந்த ஃபத்தாவை பற்றி நாம கூடுதலான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறோம். ஒரு ஜும்லா கொண்டு வந்துக்கிறோம். அந்த ஜும்லாவை அல்லது மௌசூலை வச்சு இணைச்சிக்கிறோம். الفتى الذي دخل الآن من خبر ورد من الهند، من الهند خبر. طيب من الفتاة التي دخلت الآن، من الفتاة التي دخلت الآن. نعم இப்போது நுழைந்தாலே அத்தகைய யுவதி யார். الفتاة التي دخلت الآن أخت المديرة، أخت المديرة. طيب أخت المديرة أخت خبر. من الفتية، فتاة جمعها فتية، الفتاة فتية مثل ما جاء في سورة الكهف، فتية آمنوا بربهم. من الفتية الذين، من الفتية الذين، من الفتية الذين دخلوا الآن. الفتية الذين دخلوا الآن طلاب جدد، طلاب جدد. أين الخبر؟ طلاب جدد. طلاب، نعم طلاب. أحسنتم. اللاتي، اللاتي اللائي. من الفتيات اللاتي، فتيات جمع الفتاة. من الفتيات اللاتي، من الفتيات اللاتي دخلنا الآن. الفتيات اللاتي دخلنا الآن طالبات، طالبات. وينقسم الاسم الموصول أيضا إلى مثنى ذكرنا.
اسم الموصول مثنى ومكمل ثاني، مثنى مذكر مؤنث اللذان اللتان هذان الطالبان، هذان الطالبان اللذان دخل الفصل، اللذان دخل الفصل. من الصين هذان الطالبان اللذان دخل الفصل. من الصين هاتان الطالبتان اللتان، هاتان الطالبتان اللتان دخلتا الفصل من كوريا. طيب إذا ننتقل إلى الدرس العاشر. طيب أيها الأخوان، الدرس العاشر والأخوات، الفعل الماضي والفعل المضارع، الفعل الماضي والفعل المضارع. انظروا، الفعل الماضي مبني على الفتحة، والفعل المضارع مرفوع بالضمة. الفعل الماضي هذا المبني، هذا المبني فعل إذا மட்டும்தான் معرب، فعل معرب ماضي ماضي مضارع فعل ماضي مضارع மட்டும்தான் معرب. إعراب مضارع لازم رفع نصب جر جزم إذا إعراب அது வரக்கூடியது இது மட்டும்தான். فعل مضارع مضارع معرب. மபினி என்றால் மாறாதது, மபினிங்கிறது மாறாம இருக்கிறது மபினி. مبني على الفتحة. الفعل الماضي، الفعل الماضي مبني على الفتحة، فتح له مبنية هذه الفعل الماضي. ذهب، ذهب அதாவது இங்கே மோரப் மபினி என்றதுனால சொல்றது வந்து ஒரு சொல்லுடைய கடைசியை வச்சு, ஒரு சொல்லுடைய கடைசி ஆஹிருல் கலிமா, கலிமாவுடைய ஆஹிர் தகையுரானால் மாறினால் அது வந்து மோரப். அதனுடைய கடைசி தகையுராகலை என்றால் மாறவில்லை என்றால் அது வந்து மபினி. ஃபஅல் மாதியுடைய கடைசி வந்து என்ன செய்யாது, மபினி. தஹப ரகஅ, அதுக்கு முன்னால என்னதான் ஆமில் வந்தாலும் தஹப தான். கது தஹப, எந்த ஆமில் வந்தாலும் எந்த சொல் வந்தாலும் எந்த கலிமா வந்தாலும் அது வந்து தஹப தஹப தான். ரைட், தஹபு தஹபி தஹப் அந்த மாதிரி வராது. طيب ذهب ركع فهم حفظ كتب نزل، قلنا فعل ماضي. أما الفعل الماضي مبني على الفتحة، فتح மீது மப்னி பினா செய்யப்பட்டிருக்கு. மப்னியோட அசல் அர்த்தம் உங்களுக்கு தெரியும், பனா யப்னினா கட்டுறது. الفعل الماضي مبني على الفتحة، ஃபத்ஹின் மீது கட்டப்பட்டிருக்குது, மாற்றம் வராது, அதுல கடைசி மாறாது, அதான் மப்னி. கடைசி மாறுறது மாறும். طيب الفعل المضارع இது வந்து முஅரப் எனக்கு தெரியும், அதனால அசில்ல அது மர்ஃபூஆக இருக்கும். الفعل المضارع مرفوع بالضمة. يذهب، يركع، يفهم، يحفظ، يكتب، ينزل، இதெல்லாம் فعل مضارع. ركع يركع، فهم يفهم، حفظ يحفظ، كتب يكتب، نزل ينزل. فعل مضارع இங்க மர்ஃபூஆக இருக்குது. ரஃபுக்குரிய அடையாளம் என்ன, எதை கொண்டு ரஃபு செய்யப்பட்டிருக்குது, بالضمة. بالضمة. يذهب يركع يفهم يحفظ يكتب ينزل. சில நேரங்கள் அதில் நஸ்பும் வரும். உதாரணமாக லன் வந்தால் அல்லது அன் வந்தால், ஐ يذهب أريد أن أذهب، هو يريد أن يذهب، أن يذهب. لن يفهم، لن يفهم அவன் விளங்க மாட்டான். لن يفهم، لن يحفظ. أريد أن يكتب، يريد أن يكتب. طيب அப்ப சில நேரங்கள்ல நஸ்பும் வரும். ومنصوب நாங்க என்ன சொல்லுவோம், الفعل المضارع مرفوع بالضمة منصوب بالفتحة. கொண்டு நஸ்பு செய்யப்படும். பொதுவாக வேற எது வரும், ஜர் வருமா المضارع ல
வரும் உஸ்தாத் மின் வந்தா ஃபியல் முதாரியில ஜர் வராது. ஜர் செய்யப்படாது. ஜர்ன்றது இஸ்முக்கு மட்டும் சொந்தமானது. ஜர்ன்றது இஸ்முல மட்டும்தான் வரும். இஸ்முல வராதது என்னப்ப? ஃபியல்ல மட்டும் வருது ஜஸ்ம். ஃபியல்ல மட்டும் வரக்கூடிய ஜஸ்ம். உதாரணம் இப்ப எதுஹபு என்று இருக்குது. எதுஹப என்று மாறும், அன் வரும்படுது. அதே மாதிரி எதுஹப் என்றும் மாறும். எப்ப ஜஸ்ம் வரும்? உதாரணமா இன் வந்தா எதுஹப், இன் வந்து ஜஸ்ம் செய்யக்கூடிய லம், லம் எதுஹப், லம் ஜஸ்ம் செய்யக்கூடிய ஹர்ஃப், லம் எதுஹப். ஃபியல்ல ஜஸ்ம் மட்டும், ஃபியல்ல மட்டும்தான் ஜஸ்ம் வரும், இஸ்ம்ல ஜஸ்ம் வராது. ஜர்ன்றது இஸ்ம்ல மட்டும்தான் வரும், ஃபியல்ல வராது. அது ஜஸ்ம் என்றது ஹாஸும் பில் ஃபியல், ஃபியலுக்கு மட்டும் சொந்தமான இராப். மொத்த இராப் எத்தனை இருக்குது? 3 தான். 4 இராப் இருக்குது. ரஃபும் நஸ்பும், ரஃபும் நஸ்பும் இஸ்ம்லயும் வரும், ஃபியல்லையும் வரும். ஜர்ரு இஸ்ம்ல மட்டும் வரும், ஜஸ்ம் ஃபியல்ல மாத்திரம் வரும். أمثلة: سجد المسلم لله، سجد المسلم لله، يسجد المسلم لله. سجد فعل ماضي مبني على الفتحة، يسجد فعل مضارع مرفوع بالضمة، يسجد المسلم لله. غسل الرجل ثوبه، غسل الرجل ثوبه، يغسل الرجل ثوبه. فهم الطالب الدرس، فهم الطالب الدرس، يفهم الطالب الدرس. قرأ محمد القرآن، يقرأ محمد القرآن. إذن قرأ يقرأ فعل ماضي، قرأ مبني على الفتح فتحة، يقرأ فعل مضارع مرفوع بالضمة، بالضمة. முதாரியான ஃபெயல் பொதுவாக முன்னால அதுக்கு நஸ்பு செய்யக்கூடிய அல்லது ஜஸ்ம் செய்யக்கூடிய எந்த ஒரு ஆமிலும் வரல என்றால் அது மர்ஃபூஆகத்தான் இருக்கு. ஆமில் ஏதாவது நஸ்பு செய்யக்கூடிய ஆமில் வந்தால் நஸ்பு செய்யும், அதுக்கு நஸ்பு செய்யும். ஜஸ்ம் செய்யக்கூடிய ஆமில் ஏதாவது முன்னால் வரும் பொழுது அந்த முதாரியான ஃபெயலை ஜஸ்ம் செய்யும். பட் இங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை. இங்க முக்கியம் ஃபியல் மாதி மப்னியுன் அலல் ஃபத்ஹா, அல் ஃபியல் முதாரி மர்ஃபூஉன் பித்தம்ம. இது பொதுவான அடிப்படையில் தான். الأعداد المعطوفة وألفاظ العقود، الأعداد المعطوفة وألفاظ العقود. لنا الأعداد المركبة. فاتم إن أعداد المركبة عندنا الأعداد المركبة ما هي؟ لماذا تدرسون؟ 11 அந்த மாதிரி வரக்கூடிய. نعم 11 من எத்தனை வரையில عدد مركبة؟ 99 11 to 99. إنا راجعون. 19 வரையுமா? 11 to 19. 11 to 19. نعم من 11 إلى 19. 11 إلى 19 أعداد مركبة. لماذا مركبة؟ أين مركبة الأصول؟ பிணைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அந்த எண்களை பிரிக்க முடியாது. 11 11 طيب 21 அதுவும் முரக்கபா இருக்கும் தானே? 21 அது இடையில வாவ் வந்து அது செப்பரேட் பண்ணுவோம். نعم أحسنتي أحسنتي بارك الله فيك. அப்ப இது முரக்கபா. இதை நான் வாவ வச்சு இணைச்சிக்கிறோம் நேரடியா, சும்மா இணைக்கல, ஒரு சொல் மாதிரி ஆக்கல. இது வேற வெவ்வேறு சொற்கள். முரக்கபாண்டா ஒரு சொல், 2 சொற்கள் ஒரு சொல் மாதிரி தர்க்கீப் செய்யப்பட்டு இணைக்கப்பட்டு. இங்க வாஹிதுன் வ இஷ்ரூன சொல்லும் பொழுது வாஹித் ஒரு சொல், இஷ்ரூன இன்னொரு சொல், அது ரெண்டுக்கும் இடையில ரெண்டையும் இணைக்கிறதுக்கு வாவ பயன்படுத்தி. ஆனா அங்க அப்படி இல்லை. அஹத அஷர கரெக்டா, அஹத அஷர, அஹதையும் அஷரையும் சேர்த்து ஒரு சொல் மாதிரி என்ன செய்யணும் யூஸ் பண்ணணும். அஷர என்று ஒரு சொல் மாதிரி நாங்கள் பயன்படுத்துறதுக்கு தான் அதுக்கு பேர் அதாத் முரக்கப.
அதாத் முரக்கபா. இந்த அதாத்துக்கு பேர் அதாத் மஅதூஃபா. அதாத் மஅதூஃபா. இங்க அத்துப் செய்யப்பட்ட அததுகள். That's right. ما هي الأعداد المعطوفة؟ அதாத் மஅதூஃபான்றது 21ல இருந்து 99 வரையில உள்ளது. அல்ஃபாதுல் உக்கூத தவிர. அல்ஃபாதுல் உக்கூதன்னா 20, 30, 40, 50 அதை தவிர அது இல்லை. طيب. அடுத்த இலக்கங்கள் எல்லாம் அதாதுன் மஅதூஃபா 21 99 வரையில. من 21 إلى 99. نعم. إذن الجزء الأول من 1 إلى 9. الجزء الثاني ألفاظ العقود. இந்த அதாதுல் மஅதூஃபால முதல் பகுதி எப்படி இருக்குது? 21 என்றதுல 1லிருந்து 9 வரையில் உள்ளதுதான் முதல் பகுதி தானே. 21, 22, அந்த 1லிருந்து 9 வரையில் உள்ள வரும் ஒரு சொல் வரும். முதல் பகுதி வாஹித் மாதிரி, 2, 3, 4. இரண்டாவது பகுதி والجزء الثاني ألفاظ العقود. ألفاظ العقود عبر 20, 30, 40, 50, 60, 70, 80, 90. right. إذا الأعداد المعطوفة. إذا الأعداد المعطوفة أنا كده من النسبة من 21 إلى 99. طيب العددان 1 و2 يوافقان المحدود. இந்த أعداد المعطوفة ولا 1 2 1ங்கிறதும் அதே மாதிரி 2ங்கிறதும் மஅதூதுக்கு உடன்பட்டு வரும். இங்க பாருங்க, தாலிபன் என்று மஅதூத் முதக்கர், மஅதூத் முதக்கர். அதனால 21 தாலிப். இங்க தாலிபா, தாலிபத்தன், தாலிபா. இங்க 21 தாலிப். என்ன நடந்திருக்குது? இந்த முதல் பகுதி 1, 2. இந்த முதல் பகுதி என்ன நடந்திருக்குது அப்படின்னா முதல் பகுதி இணைக்கப்பட்டிருக்குது. முதல் பகுதி இணைக்கப்பட்டிருக்குது. சரி, முதல் பகுதி வாஹித் என்றது இஸ்னானி இருக்கிறது. இதான் முதல் பகுதி. இந்த 2 மாத்தூப் செய்யப்பட்டதுல அதுல தான் நாங்கள் 20 ஆத்தூப் செஞ்சிருக்கிறோம். அதுதான் இங்க முதல் பகுதி அப்படின்னு சொல்றோம். இந்த பகுதி ஜுஸுல் அவ்வல் இது எதுக்கு உடன்பட்டு வரும் என்றா இந்த மஅதூதுக்கு உடன்பட்டு வரும். மஅதூதுக்கு உடன்பட்டு வரும். ரைட். 21 طالبا 21 طالبة 21 طالبة. معدود இங்க முஅன்னஸ், அதனால 11 முஅன்னஸ். அதே மாதிரி தான் இஸ்னானி என்றது. இஸ்னானி 20 طالبا 22 طالبة. இது நாங்க அதத் முரக்கபாவுடைய இதே தான் பார்த்தோம். 11 طالبا 11 طالبة 12 طالبا 12 இதே மாதிரி தான் இந்த அதாத் மஅதூஃபாவுடைய இதே மாதிரி தான் வரும். அதாவது முதல் பகுதிக்கு அதுக்கு பின்னால வரக்கூடிய அந்த பகுதி மஅதூத் மஅதூதுக்கு உடன்பாடாகத்தான் இது வரும். ரைட். ஏன்னா இந்த 20, 30 இதுல முதக்கர் முஅன்னஸ் வித்தியாசம் இல்லை. அது எல்லாத்துக்கும் ஒன்று தான். ரைட். இப்ப அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா வல் அதாத் மின் 3 இலா 9, 3ல இருந்து 9 வரை உள்ள பகுதி. நாங்க என்ன சொன்னோம்? 1ல இருந்து 9 வரையில தான் அந்த அதாத் மஅதூஃபாட முதல் பகுதின்னு சொன்னோம். 1, 2 ஓகே. அடுத்தது 3ல இருந்து 9 வரை உள்ள பகுதி. 23, 33, 43, 3ல இருந்து இது வரையில 29, 20, 39, 49 மாதிரி 9 வரை உள்ள அந்த பகுதிகள் மஅதூதுக்கு முரண்பாடாக வரும். மஅதூதுக்கு مذكر مؤنث விஷயத்துல முரண்பாடாக வரும். في المدينة 23 فندقا. في المدينة 23 فندقا. right. இங்க பாருங்க,
في المدينة 23 فندقا. இங்க فندق مذكر هذا இது مؤنث. فندق مذكر இருக்கிறதுனால நாங்க 3 مؤنثாக கொண்டு வரோம். في المدينة 23 حديقة. حديقة مؤنث அதனால 3 என்று சொல்றோம். خرج 24 طالبا. خرج 24 طالبا. இப்போ நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சுதா? نعم أستاذ. الحمد لله. خرج 24 طالبة. في المعهد 25 فصلا. في المعهد 25 سبورة. ثمن القلم 26 ريالا. ريالا يعني معدودة فقط. هذا 6. ثمن القلم 26 روبية. روبية مؤنث هذا 6. طيب سافر 27 طالبا. سافر 27 طالبة. جاء 28 طالبا. سافر 28 طالبة. طالبة مؤنث அதனால 80 என்று முதக்கராக கொண்டு வந்திருக்கிறோம். 80 என்று சொல்றது இது வந்து எது மாதிரி அந்த காபி அந்த மாதிரி வரக்கூடியது. جاء 29 طالبا. جاء 30 طالبا و30 طالبة. இங்க பிரச்சனை இல்லை என்றால் அது உக்கூதை பொறுத்தவரையில் அது முதக்கர் முஅன்னஸ் வித்தியாசம் இல்லை. الواو حرف عطف. إذا வரக்கூடிய இந்த واو حرف عطف في كل الأمثلة. முன்னர் வந்திருக்கக்கூடிய எல்லா உதாரணங்களையும் واو حرف عطفாக இருக்குது. மேல நாங்கள் ஃபெயல் மாதி சம்பந்தமாக பேசணும். இந்த ஃபெயல் மாதியில உள்ள சில வசன்களை உங்களுக்கு இங்கே குறிப்பிட்டிருக்கிறான் பாருங்க. ஃபெயல் மாதியில நீங்க பல வடிவங்கள் ذهب يذهب مضارع يذهب يطلع يركع என்று வரும். இதில் வசன் என்னன்னு கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஃபஅல யஃஅலு. இந்த மாதிரியான ஃபஅல யஃஅலு என்ற வசன்ல வரக்கூடியதுக்கு உதாரணம் தான் ذهب يذهب ركع يركع. சில இடங்கள்ல ஃபஅல மாதி ஃபஅல என்ற வசன் இருக்கும். முதாரி யஃஉலு என்ற வசன் இருக்கும். நஸர யன்சுரு, கதப யக்துபு, சஜத யஸ்ஜுது இந்த மாதிரி. சில நேரம் ஃபஅல என்ற மாதி இருக்கும். முதாரி யஃஇலு என்று இருக்கும். யஃஅலு யஃஉலு யஃஇலு இந்த வசன்லையும் வரும். உதாரணமாக ஜலச யஜ்லிசு, ரஜஅ யர்ஜிஉ. ஜலச யஜ்லிசு, ரஜஅ யர்ஜிஉ. ரைட். இன்னும் சில நேரத்தில் மாதியில எப்படி இருக்கும்னா ஃபஇல என்று இருக்கும். மாதியில ஃபஇல என்ற வசன் வரும். முதாரியில யஃஅலு என்று வரும். இது நாங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வசன்கள். சமிஅ யஸ்மஉ, அலிம யஅலமு, ஹஃபிظ யஹ்ஃபظு இந்த மாதிரியான வசன்கள். இது 5 வசன்கள் நீங்க சொல்லியிருக்கிறாங்க அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய வசன்கள். இதெல்லாம் சில நேரம் கரும யக்ருமு, ஃபஅல யஃபஉலு இந்த மாதிரி வசன் வரும். ரைட். இப்ப முக்கியமான பல வசன்கள் மாதியிலே முதாரியிலே இருக்குது. ஃபஅல யஃஅலு என்று இருக்கும். ஃபஅல யஃஉலு என்று இருக்கும். ஃபஅல யஃஇலு என்று வரும். ஃபஇல யஃஅலு என்று கூட வரும். அடுத்தது வந்து தர்சுல் ஹாதி அஷர். الدرس 11. ஏன் 11 சொல்லல? 11 சொல்லல. الدرس درس مؤنث. الدرس مؤنث. சும்மா சொல்லப்படாது. சும்மா வாய்க்கு வரதா சொல்லாம கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் சொல்லுங்க. 11th lesson நாங்க எப்படி பார்த்தோம் இப்ப கொஞ்சத்துக்கு முன்னால? இந்த அதத் வந்து என்ன அதத்? சைட் ஏன்
அதத் தர்த்தீபி இல்லையா? அதத் தர்த்தீபி என்றது எங்களுக்கு தெரியும். அது எப்படி வந்தாலும் எப்படி வரணும்? மாதூத வர்ணிச்சு வரும். அதனால் உடன்பட்டு தான் வரும். அதர்ஸ் முதக்கர். அதனால ஹாதி என்று சொல்லியிருக்கிறோம். ஹாதி ஆஷர் தானே. ஹாதியத் ஆஷரத்த என்று சொல்லுவோம் எப்ப முஅன்னஸான உண்டாக இருந்தார். ஏன் அஹத என்று சொல்லல, ஹாதி என்று சொல்லிக்கிறோம். தர்த்தீபி அதத் தர்த்தீப். 11வது பாடம். இது 11 அல்ல, 11 பாடங்கள் இல்ல, 11 பாடங்கள் ரெண்டா இப்படி சொல்லுவோம். அஹத ஆஷர தர்சன். இது அத்தர்சுல் ஹாதிய அஷர், 11வது பாடம். அதத் ترتيبي. نعم. إسناد الفعل المضارع إلى الضمائر. إسناد الفعل المضارع إلى الضمائر. فعل مضارع ضمير البكم من السلام இணைக்கும். அப்படி இணைக்கும் பொழுது எப்படி அமையும் என்றது தான் இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம். வாவுல் ஜமா ஒரு ضمير. நான் ஃபேல் மாதிய வாவுல் ஜமாவோட இணைச்சோம். இங்கே ஃபேல் முதாரி இணைக்க போகிறோம். வாவுல் ஜமா ஃபாயிலாக இருக்கும். அது ஃபேல் முதாரி அதிலோட நாங்கள் இணைப்போம். உதாரணமாக அத்துல்லாபு யதுஹபூன என்று சொல்லுவோம். அத்துல்லாபு யதுஹபூன. ரைட். அத்துல்லாபு யதுஹபூன என்றதுல يذهبون فعل مضارع. يذهبون فعل مضارع. இதில் இருக்கக்கூடிய இந்த வாவ் இதுதான் ஃபாயில். இந்த வாவ் தான் ஃபாயில். இந்த வாவுக்கு தான் பேர் வாவுல் ஜமா. வாவுல் ஜமா தான் ஃபாயில். யذهبு என்றது அடிப்படையில் ஒரு ஃபிஅல் முதாரி. நாங்கள் அதை ஜம்மாக்கும் பொழுது யذهبون என்று சொல்றோம். யذهبون. ரைட். அதே மாதிரி நூன் நிஸ்வான் வரும். அத்தாலிபாத்து யذهبن. ஜம்ல முஅன்னஸ்க்கு நாங்கள் என்ன சொல்றோம்? யذهبن. நூனை இணைக்கிறோம். ரைட். அதே மாதிரி ததுஹபு முகாத்தப்ல என்ன செய்யுது? ரெண்டு முகாயிபு. முகாத்தப்ல ஜம்முக்கு எப்படி சொல்லுவோம்? வாவுல் ஜமா சேர்க்கணும். அன்தும் ததுஹபூன. அன்தும் ததுஹபூன. நூன் நிஸ்வா சேர்க்கணும். அன்துன்ன ததுஹபன. அன்துன்ன ததுஹபன. ரைட். இதுவும் ஜம். நஹ்னு நذهبு. அவங்க ضمائر الفاعل والجمع. ஃபாயில் ضميراக ஜமாஆ இருக்கிறதுக்கான ஃபீல்களை தான் நீங்க சொல்லி இருக்கிறாங்க தானே. ரைட். நீங்க பாருங்க இங்க நذهبு என்றதுல ஃபாயில் அது ضمير مستتر. நذهبு என்றதுல தான் ஃபாயில் ضمير முஸ்தத்திர் மறைஞ்சிருக்குது. நஹ்னு என்று ஒன்று மறைஞ்சிருக்குது. தக்தீருஹு நஹ்னு என்று சொல்லுவோம். நஹ்னு நذهبு. ரைட். நذهبு என்றதுக்குள்ள ஃபாயில் அது ضمير முஸ்தத்திர் சொல்லுவோம். ரைட். அதே மாதிரி முஃப்ரதாக ஃபாயில் வரும் பொழுது யذهبு, தذهبு, தذهبீன, அذهبு இந்த மாதிரி ஃபாயில் வரும். அப்ப நாங்கள் ஹாமிதுன் யذهبுன்னு சொன்னா அங்க ஃபாயில் ضمير முஸ்தத்திர் சொல்றோம். முஅன்னஸ் அது முதக்கர். முஅன்னஸ்ல ஆமினத்து தذهب. ஆமினத்து தذهبு. ஆமினத்து தذهبு என்று சொல்லும் பொழுது அங்க அது வந்து ஆமினத்து தذهبு என்றும் சொல்லும் பொழுது இன்ஷா அல்லாஹ் ஆமினத்து தذهبு வந்து ஒருத்தரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஆமினத்து தذهبு அதில் ஒரு ضمير مستتر தான் ஃபாயில். أنت تذهب مخاطب. أنت تذهب. أنت تذهبين. أنت تذهبين. right. أنا أذهب. أنا أذهب. right.
இதுல எல்லாத்துலேயுமே எங்களுக்கு தெரியுமான அது முத்தக்கல்லிம்ல முதக்கர் முஅன்னஸ் ரெண்டுக்கும் பயன்படுத்துகிறோம். அன்தி தذهبين முஅன்னஸ் முஃபாத்தப். இது எல்லாத்துலேயுமே தமீர் முஸ்தத்திராக தான் ஃபாயில் இருக்குது. தமீர் முஸ்தத்திர் ஹுவ ஹிய அந்த அல்லது இங்க இதுல மட்டும் அன்தி தذهبينல யாவுல் முஹாத்தபா தான் தமீர். இங்க யாவுன் இருக்குது இல்லையா, அந்த யா தான் ஃபாயில், யா தான் ஃபாயில். அதே மாதிரி அனா அதுஹப் இதுல எல்லாத்துலையும் தமீர் முஸ்தத்திர். அன்தி தذهبينல மட்டும் யா ضميرها كده ده فاعل. இங்க المخاطب المذكر والغائب المؤنث. المخاطب المذكر அதே மாதிரி والغائب المؤنث لفظهما في المضارع واحد. முதாரில ரெண்டு குறிய லஃப்தும் ஒன்று தذهب. هي تذهب أنت تذهب. الفعل المضارع مع الفاعل المذكر يبدأ بحرف الياء. பொதுவாக فعل مضارع الغائب لا يذهب சொல்றோம் தானே. முஅன்னஸ்ல تذهب சொல்லுவோம். يذهب محمد يدرس الطالب تذهب مريم تدرس الطالبة. أذهب تذهب يذهب نذهب علامة الرفع الضمة. إذا எல்லாம் ரஃபுக்கு அடையாளம் எது? ضمة. أذهب تذهب يذهب نذهب நாம் ஏற்கனவே பார்த்தோம். ரஃபுக்குரிய அடையாளம் ضمة கடைசியில் ضمة இருக்குது. يذهبون تذهبين تذهبون இதிலெல்லாம் தذهباني يذهباني இதிலெல்லாம் علامة الرفع ரஃபுக்குரிய அடையாளம் எது? இந்த நூன் இருக்கிறது. ரஃபுக்குரிய அடையாளம் நூன் இருக்கிறது தான் ரஃபுக்குரிய அடையாளம். يذهبون تذهبين எல்லாத்திலையுமே ரஃபுக்குரிய அடையாளம் நூன் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நஸ்புக்குரிய அடையாளம் நஸ்பு வரும் பொழுது அல்லது ஜஸ்ம் வரும் பொழுது என்ன நடக்கும்? இந்த நூன் அது செய்யப்படும். இந்த நூன் இருக்காது, விழுந்துடும். அதான. அப்ப ரஃபுக்கு அடையாளம் இதுலெல்லாம் தம்மா. தذهبوا أذهبوا نذهب يذهبوا இதெல்லாம் தம்மா. يذهباني تذهباني يذهبون تذهبون تذهبين இதில் எல்லாத்துலையும் ரஃபுக்கு அடையாளம் அந்த நூன் இருக்கிறது. நஸ்பு ஜஸ்ம் உடைய நிலையில என்ன நடக்கும்? இந்த நூன் இல்லாம போய்த்தரும். உரீது அன் தذهபு நீங்கள் போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்ப அன் தذهபூன்னு சொல்றல அன் தذهபூன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். நூன் விழுந்துடும். ரைட். லம் யذهபு அவர்கள் போகவில்லை. லம் யذهபு ஜஸ்முடைய நிலையில அந்த நூன் விழுந்துடும். தذهபீனே அப்படித்தான். உரீது ஒரு பெண்ணுக்கு பார்த்து நான் சொல்றேன். உரீது அன் தذهபி நீ போக வேண்டும் என்று விரும்புகிறேன். லன் லம் தذهبி அவள் போகவில்லை. அலாமத்து ரஃபை துபூத்து நூன். நூன் துபூத்தாக இருக்கிறது, சாபித் சரிபட்டிருக்கிறது. يذهبن تذهبن مبني على السكون. مبني على السكون. يذهبن تذهبن இருக்கக்கூடிய அந்த தமீர்கள் சுக்குன்ல என்ன செஞ்சிருக்குது? இப்படியாக இருக்குது. அதாவது இதுல நூன் சேர்ந்து இருக்குது இல்லையா? இந்த நூன் நூனுல் நிஸ்வா. يذهبن تذهبن நூனுல் நிஸ்வா சேர்ந்து இருக்கிறதுனால அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய அந்த ஃபியலுடைய கடைசி பாதா. அந்த பாவுக்கு என்ன வந்திருக்கேன்டா? சுக்கூன் வந்திருக்குது. ஏன் சுக்கூன் வந்துட்டா? இது பின்னாடி இது சேர்ந்ததுனால. ரைட். அது எங்களுக்கு முக்கியம் இல்லை. அது மபினி. يذهبن تذهبنன்றது மபினி. ஃபியல் முதாரியில எது மபினின்னு கேட்டா يذهبن تذهبن இருக்கக்கூடிய அந்த ஜமுல் இனாஸ் முஅன்னஸ் ஜமுல் மப்னியாக இருக்கு. ரைட். அதங்க சொல்லப்பட்டிருக்குது. மா வலன் நாஃபியத்தான். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற சப்ஜெக்ட் மா. எங்களுக்கு தெரியும் நஃபி செய்யறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு ஹர்ஃப். மா நாங்கள் இஸ்மாமாக பயன்படுத்துகிறோம். ஒரு இடத்துல இஸ்மாக. ஆனால் ஃபேல் மாதிரியில் வரக்கூடிய மா நஃபி செய்யக்கூடிய அந்த ஹர்ஃப், அது ஒரு ஹர்ஃப்.
طيب ما ذهبت، ما ذهبت நான் போகவில்லை. ما كتب علي الدرس. ما شربنا العصير. ما شربنا العصير. இங்க ما حرف نفي. حرف نفي. கேக்குறா மன் நாஃபியா நஃபி செய்யக்கூடிய மான்னு சொல்றோம். فعل مضارع இதனால தான் நான் இதை வச்சு தான் நஃபி செய்றோம். ينفى الفعل الماضي عفوا فعل ماضي ينفى الفعل الماضي ماضيயான فعل நஃபி செய்யப்படும் بما بمن نافية من نافية ما نافية نفي செய்யப்படும். ينفى الفعل المضارع مضارع بالله نفي செய்றோம் بلا النافية لا النافية نفي செய்றோம். right لا أذهب لا يكتب علي الدرس لا نشرب عصيرا. பொதுவாக நாம மாதியான ஃபியல மாவை கொண்டு நஃபி செய்றோம். முதாரியான ஃபியல லாவை கொண்டு நஃபி செய்றோம். நாங்க விரும்பினா சில நேரம் முதாரியான ஃபியல மாவை கொண்டு நஃபி செய்யலாம். ஆனா கருத்துல என்ன நடக்கும்? படிச்சது தான் இதெல்லாம் புதுசு இல்லை. மாலில ஏற்கனவே மாலியா இருக்கும். பார்த்தீங்களா? இப்ப நீங்க பாடம் மீட்டல் என்ற அர்த்தம். நான் வந்து என்ன சொன்னேன்டா, இந்த முராஜா பாடத்துக்கு வரும் பொழுது முதலாவது அந்த பாடத்தை வகுப்பிடிக்கிற அந்த பாடத்தை அடிப்படை பாடத்தை மீட்டிட்டு வாங்க. ஆனா யாருமே மீட்டர் இல்லை. இதுதான் பிரச்சனை. யாருமே மீட்டர் செய்யாம இங்க வந்து பாடத்துக்கு வந்து வகை வர மாதிரி நம்ம வந்து படிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். முயற்சி எடுக்காம அப்படி படிக்கல. அப்ப மா வந்தால் முதாரியான ஃபியல்ல மாவை கொண்டு முதாரியான ஃபியலை நான் நஃபி செய்தால் என்ன அர்த்தம் வரும்? ஹால் ஹால் முதாரியான ஃபியலுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. என்ன ரெண்டு அர்த்தம்? ஒன்று ஹால் இன்னொன்று முஸ்தக்பில். அதாவது எதிர்காலம் அர்த்தம் இருக்குது, நிகழ்கால அர்த்தமும் இருக்குது. முதாரியான ஃபியலை நீங்க மாவை கொண்டு நஃபி செஞ்சா லாவை கொண்டு நஃபி செஞ்சா அது ரெண்டுக்கும் கொடுக்கலாம். எதிர்காலத்துக்கும் கொடுக்கலாம், நிகழ்காலத்துக்கும் கொடுக்கலாம். ஆனா மாவை கொண்டு முதாரியான ஃபியலை நீங்க நஃபி செஞ்சீங்க என்றால் அது எதுக்குரியது மட்டும்தான்? நிகழ்காலத்துக்குரியது மட்டும். நிகழ்காலத்துக்கு தான் நீங்க அது நிகழ்காலத்துல அர்த்தத்தை மட்டும் தான் குறிக்கும். அதே மாதிரி இன்னொரு ஹர்ஃப் வந்தா முதாரியான ஃபியல் எதிர்காலத்தை தான் குறிக்கும். எந்த ஹர்ஃப்? வரும் பொழுது முதாரியான ஃபியல் எதிர்காலம் என்றது கன்ஃபார்ம் ஆயிடும். அதே மாதிரி முதாரியான ஃபியல்ல மா வந்து அது நிகழ்காலம் என்றது உறுதியாகும். ஹர்ஃபுல் இஸ்திக்பால். ஹர்ஃபுல் இஸ்திக்பால் இப்ப நம்ம பேசும்போது சீனை பத்தி தான். ஹர்ஃபுல் இஸ்திக்பால் இது பேரே ஹர்ஃபுல் இஸ்திக்பால். முஸ்தக்பலுக்குரிய எதிர்காலத்துக்கு பேசுகிற சீன். وهو للمستقبل القريب. சீன் வந்து முஸ்தக்பல் கரீப் சமீபமாக இருக்கக்கூடிய எதிர்காலத்துக்குரியது. சௌஃபன்றது வந்து கொஞ்சம் கூடுதலான பைத். முஸ்தக்பலில் பைதுக்குரிய சுல்தான் சௌஃப. ரைட். تقول سيرجع المدير غدا إن شاء الله. سيرجع المدير غدا إن شاء الله. سأذهب إلى مكة بعد أسبوع إن شاء الله. بعد أسبوع. سأغسل ملابسي بعد يومين إن شاء الله. كل هذه الجمل تدل على المستقبل القريب. طيب مصدر الفعل الماضي غير subject. إن سوف للاستقبال حرف آخر. استقبال غير حرف كده وهو سوف يستعمل للمستقبل البعيد. سوف أسافر الشهر القادم. سوف أسافر الشهر القادم. هذا مستقبل بعيد. طيب غير subject. مصدر الفعل الماضي. ماضيயான ஃபியலுடைய மஸ்தர். மாதியான ஃபியலுக்கு வரக்கூடிய மஸ்தர் பல வசன்கள்ல வரும். அதுல ஒரு வசன் தான் மாதியான ஃபியல் ஃபஅல யஃபஅலு ஃபஅல ஃபஅல யஃபுலு ஃபஅல யஃஇலு என்றெல்லாம் பார்த்தோம். அப்படியெல்லாம் முதாரியில வசன் மாறும். அதே மாதிரி ஃபஅல மாதியில கூட ஃபஅல யஃபஅலு அடிமையான மாதிரி அப்படிலாம் வரும். மஸ்தரை நீங்க பார்த்தீங்கன்னா மஸ்தரும் பல்வேறு வசன்கள்ல வரும். ரைட். للفعل الماضي فعل ماضيக்கு மட்டுமல்ல மஸ்தர்னு சொல்ற நேரம் فعل ماضي முதாரி எல்லாம் அந்த ஃபியலுக்குரிய மஸ்தர் சரிதானே. மஸ்தர்கள் ஃபியலுடைய மஸ்தர்கள் للفعل الماضيன்னு சொல்றது பொருத்தம் இல்லை. அப்ப என்ன சொல்லணும்னா மசாதிருல் ஃபியல்
விளங்குறதுக்காக வேண்டி இலகுபடுத்துறதுக்கான இப்படி மாதியை மட்டும் சொல்லிக்கிறாங்க. மாதி மட்டுமல்ல, பொதுவாக ஒரு ஃபியாலுடைய மஸ்தர் என்ன செய்யும், பல மஸ்தர்கள் வரும். லில் மாதி மசாதிரு கதீரா, பல மஸ்தர்கள் இருக்குது. மின்ஹா மஸ்தருன் அலா வஸ்னி ஃபுஊல், ஃபுஊல் என்ற வஸ்னிலே ஒரு மஸ்தர் இருக்குது. ஜலஸ யஜ்லிஸு, ஜலஸ யஜ்லிஸு, இந்த மஸ்தர் வந்து ஜுலூஸ். சஜத யஸ்ஜுது சுஜூத். ரகஅ யர்கஉ, ரகஅ யர்கஉ மஸ்தர் ருக்கூ. صعد يصعد صعود. சொதன ஏறுறது தானே. உதாரணமா மஸ்தர் அல் ஜுலூஸ் ஹுனா மம்னூ, இங்க உட்காருவது தடை செய்யப்பட்டுள்ளது. அல் ஜுலூசு என்றது ஜலச உட்கார்ந்தான், அமர்ந்தான். யஜ்லிசு அமர்வான். ஜுலூஸ் அமர்தல், உட்காருதல். இருத்தல். இங்கே அல் ஜுலூசு ஹுனா மம்னூன். இங்க பாருங்க, ஜுலூஸ்ன்றது ஒரு இஸ்ம். மஸ்தர்ங்கிறது நீங்க நல்லா ஞாபகம், ஃபியால் அல்ல. ஃபியால் வந்து அல் மாதி, அல் முதாரி, ஃபியாலுல் அம்ர், இதுதான் ஃபியால், 3 வகை. மஸ்தர் வந்து ஒரு இஸ்ம், மஸ்தர்ங்கிறது ஒரு இஸ்ம். இப்ப ஜலசன்ற நாங்கள் காலம் காட்டும் தானே, இறந்த காலத்தை. அமர்ந்தான், எஜ்லிசு அமருவான் அல்லது அமருகிறான், இது ஒரு இஸ்திக்பால் அல்லது ஹால காட்டும். அதே மாதிரி எஜ்லிஸ்ன்றது காட்டும். ஆனா ஜுலூஸ்ன்றது வந்து அது செயலை மட்டும்தான் குறிக்குது, ஒரு கருத்து மட்டும்தான் கொடுக்குது, மானா மட்டும் கொடுக்குது. ஆனா காலம் காட்டல. காலம் காட்டினா தான் ஃபியால். ரைட். நாங்க என்ன நினைக்கக்கூடாதுன்னா, சில பேர் அந்த ஜுலூஸ் என்றால் அது ஒரு ஃபியால், அது ஒரு செயல் தானே. செயல் மட்டுமல்ல, செயல்ல ஃபியாலன்றதுக்கு செயலண்ட அர்த்தம் என்றாலும் நாங்க இங்க ஃபியாலன்னு சொல்றது வந்து வினைச்சொல். வினைச்சொல் என்றது வந்து அரபு மொழியில அது காலத்தை குறிக்கணும், காலத்தை குறிக்கணும். ரைட். அல் ஜுலூஸ் என்றது அந்த வினைச்சொல் இருந்து வந்து ஒரு மஸ்தர், அல்லது இந்த மஸ்தர் இருந்தால் எல்லா வினைச்சொற்களும் எல்லா சொற்களும் பிரிஞ்சு போகும். அல் ஜுலூஸ் ஹுனா மம்னூன். இங்க ஜுலூஸ் என்றது ஒரு என்ன இராப்ல என்னதான் இருக்குது இந்த மஸ்தர்? அல் ஜுலூஸ் ஹுனா மம்னூன். ரஃபு. நான் இராப் ரஃபு இருக்குது. ஏன் ரஃபு வந்து இருக்குது? ஏன் அதுக்கு ரஃபு செஞ்சுக்கிறோம்? முபத்ததா வைக்கிறது. அல் என்னடா அப்ப இது என்ன கருத்து இதெல்லாம்? அல் வந்து ரஃபு வரும். எங்க படிச்சீங்க? எந்த நாம கிதாப்ல இருக்கு அல் வந்து ரஃபு வரும்? அல் ஜுலூசு என்றது அல் வந்தா தன்வீன் வராதுன்னு நீங்க சொல்லலாம். இங்க வந்து கேட்கறது என்னண்டா, அலுக்கு ரஃபு வந்திருக்குது. ஏன் ரஃபு வந்திருக்கு? அது முப்ததாவா இருக்கு. எதுக்கெல்லாம் ரஃபு வரும்? முப்ததாவுக்கு ரஃபு வரும், ஹபருக்கு ரஃபு வரும், ஃபாயிலுக்கு ரஃபு வரும், நாயிபுல் ஃபாயிலுக்கு ரஃபு வரும். ரஃபு வரத சொல்கிறது மர்ஃபூ. அல் முப்ததான்றதுனால இது மர்ஃபூவாக இருக்குது. சஜத யஸ்ஜுது சுஜூத் செய்தல். யஜிபு சுஜூது லில்லாஹி வஹ்தஹு, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சுஜூத் செய்வது கட்டாயம். இங்க சுஜூது என்ற மஸ்தர் எந்த ரஃபு செய்யப்பட்டீங்க? ஏன் ரஃபு செய்யப்பட்டீங்க? ஃபாயில் மர்ஃபூ, ஃபாயிலாக இருக்குது. ரகா யர்கஉ ருக்கூ. نقول في الركوع سبحان الله العظيم. في الركوع سبحان الله. இங்க ருக்கு என்ற மஸ்தர் இந்த இதுக்கு நாங்க மஜ்ரூரா இந்த இடத்துல இருக்குது. ஃபீ வந்ததுனால முன்னால صعد يصعد صعود. الصعود على الجبل صعب. மலை மேல் ஏறுவது صعب, கடினமானது. الصعود முப்ததாவாக இருக்குது. அப்ப மஸ்தர் ஒரு இஸ்ம் என்றதுனால அது முப்ததா வரலாம், ஹபராக வரலாம், அதே மாதிரி ஃபாயிலாக வரலாம், நாயிபு ஃபாயிலாக வரலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. இஸ்ம் மஜ்ரூராக வரலாம், நஸ்பு செய்யப்பட்டு கூட வரலாம். உரீதுல் ஜுலூஸ, நான் உட்காருவதற்கு விரும்புகிறேன். உரீதுல் ஜுலூஸ என்று வரும். இந்த மாதிரி உஹிப்பு ருகூபல் கைதி, குதிரை சவாரி செய்வதை விரும்புகிறேன், குதிரையில் ஏறி பயணிப்பதை விரும்புகிறேன். உஹிப்பு ருகூபல் கைதி. ருகூப மஸ்தர் மஃபூல் பிஹியாக இருக்குது, மன்சூபாக இருக்குது. يدخل الطلاب قبل دخول المدرس ويخرجون بعد خروجه. طيب. أما என்றது
நாங்கள் இதை முடிச்சிடுவோம் இந்த பாடம் முடியும்போது. அம்மான்றது ஹர்ஃபன், ஒரு ஹர்ஃப் அது அம்மான்றது. ரைட். ஏன் அம்மாவை நாங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? எதை குறிக்கும் அது? அதோட அர்த்தம் என்ன? எதுல்லோ அது குறிக்கும், அர்த்தத்தை கொடுக்கும், அடையாளமாக இருக்கும். எதுக்கு? அல தப்சீல். தப்சீல் தப்சீல் என்ன செய்யறது? விரிவுபடுத்துறது, தெளிவுபடுத்துறது. பைன ஷையைன், இரண்டு விஷயங்களுக்கு இடையில பிரித்து காட்டுறதுக்காக, தெளிவுபடுத்துறதுக்காக, அக்ஸரால பல விடயங்கள், இரண்டாக இருக்கிற பல விடயங்கள் வெவ்வேறாக காட்டுறதுக்காக இதை நாங்கள் பயன்படுத்துவோம். எதுல்லோ அது குறிக்கும், அல தப்சீலி பைன ஷையைன் வாஹித். உதாரணமாக பிகமில் கிதாபு வல் மஜல்லா. கிதாபும் மஜல்லாவும் என்ன விலையில் கேட்கிறோம் தானே? பிகமில் கிதாபு வல் மஜல்லா. அம்மல் கிதாபு ஃபஹுவ بعشرة ريالات. கிதாப் 10 ரியால். وأما المجلة مجلة فهي ب3 ريالات. நாங்கள் ரெண்டையும் வேறு வேறு சொல்றோம். أما الكتاب فهي فهو ب10 ريالات. وأما المجلة فهي ب3 ريالات. أين يدرس حامد وخالد وخديجة؟ أما خالد فيدرس الثانوية، وأما خالد فيدرس في كلية الحديث، وأما خديجة فتدرس في كلية الشريعة. இந்த மாதிரியான சிலம் வெவ்வேறு தப்சீல் பண்ணிக்கிறோம். حرف تفصيل. أما هذا حرف تفصيل. وأما اليتيم فلا تقهر، وأما السائل فلا تنهر، وأما بنعمة ربك فحدث. وأما بنعمة ربك فحدث. இந்த அம்மாவுடைய ஜவாப்ல கட்டாயமாக எது வரும்? பா வருவது கட்டாயம். அம்மாவுடைய ஜவாப்ல பா வருவது கட்டாயம். ரைட். أما بحرف تفصيل. இதை முடிச்சிடும். அஹி வ அஹுன் லி, இது ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? அஹி என்ற என்னுடைய சகோதரன், அஹுன் லி எனக்குரிய ஒரு சகோதரன் என்று சொல்றோம். அதாவது நாங்கள் அஹி என்று சொல்லும் பொழுது இங்கு இது மாரிஃபாவாக மாறுது. ஏன்? யா ஒரு தமீர், எல்லா தமீர்களும் மாரிஃபா, எல்லா தமீர்களும் மாரிஃபா. அப்போ ஒரு தமீர் மாரிஃபாவுக்கு இணைக்கப்படக்கூடிய ஒன்று மாரிஃபாவாகத்தான் இருக்கும். அஹி என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரன். இப்ப நாங்க என்ன செய்யணும்டா, எனக்குரிய ஒரு சகோதரன் என்று நக்கிராவாக சொல்லணும். எனக்குரிய ஒரு சகோதரன் என்று சொல்லும் பொழுது அதுக்கு நாங்க இந்த முதாஃபிலேய பயன்படுத்தாம என்ன செய்யறோம்னா இந்த மாதிரி அஹுன் லி என்று சொல்லித்தான் பயன்படுத்தணும். அந்த யாவுக்கு என்ன செய்யறோம்? ஒரு லாம சேர்க்கிறோம். லாம சேர்த்து அஹுன் லி என்று நாங்க சொன்னா அது அந்த நக்கிராவுடைய அர்த்தத்தை கொடுக்கும். அஹின்னு சொல்லும் பொழுது என்னுடைய சகோதரன் ஒரு அறியப்பட்ட ஒரு விஷயமாக மாறும், மாரிஃபாவாகும். அஹுன் லி என்று சொல்லும் பொழுதுதான் அந்த அஹ நக்கிராவாக இருக்கும். இதா அரத்த தாரீஃப ஷக்ஸின் முஅய்யன், ஒருவரை தாரீஃப் பண்ணுவதற்கு நீ விரும்பினார், மாரிஃபாவாக்குவதற்கு விரும்பினார். குல்த அஹி, சதீகி, கரீபி, இந்த மாதிரி சொல்றீங்க. என்னுடைய சகோதரன், என்னுடைய நண்பர், என்னுடைய உறவினர். வில் இதாஃபதி இலா யா முத்தக்கல்லிம், யா முத்தக்கல்லிமுக்கு இதாஃபா செய்து சொல்லலாம். وإذا أردت تنكيره, அதை நீங்க நக்கிராவாக்க விரும்பினால் குல்த அஹுன் லி, சதீகுன் லி, கரீபுன் லி, இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். تفصيل باللام بين الاسم وياء المتكلم. تفصيل باللام بين الاسم وياء المتكلم. அதாவது லாமை கொண்டு இஸ்முக்கும் யால் முத்தக்கல்லிமுக்கும் இடையில பிரிப்பீர்கள். சதீகுன் லி, கரீபுன் லி, அஹுன் لي. طيب إذا نكتفي بهذا القدر إن شاء الله، وسنكمل وسنستمر في مراجعة هذا الكتاب إن شاء الله في الدروس القادمة، ونكتفي بهذا القدر. بارك الله فيكم. سبحانك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة وعليكم الله السلام وبركاته. ورحمة جزاك الله خيرا جزيلا أستاذ. جزاك الله خيرا.